காட்டில் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கண்களில் கருப்பு துணி கட்டி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு கூவம் ஆற்றின் மேற்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கூவம் ஆற்றை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்துவிட்டு சென்றனர். நேற்றைய தினம் கணக்கெடுத்த வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டுவதற்காக அதிகாரிகள் வந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் திருவேற்காடு பேருந்து நிலையம் அருகே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதற்கிடையே இன்று குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு 5 மணி நேரத்திற்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை தாமே அகற்றி தருகிறோம் என்றும், பூர்வீக குடிமக்களான தங்களின் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டி வருகின்றனர் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒட்டி திருவேற்காடு போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட போர்டின்பேட்டை, பாட்டிக்குளம் உள்ளிட்ட ஒரு வழி சாலையில் கேபிள் புதைப்பதற்காக ஆங்காங்கே சிறு பள்ளங்கள் எடுக்கப்பட்டது. அப்போது வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் பைப்லைனை உடைத்து சீரமைக்காமலும் பள்ளங்களை சரியாக மூடாததாலும் உடைந்த பைப்லைன் தண்ணீரால் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. இதனால் லோடு ஏற்றி வந்த லாரி கடக்க முயன்றபோது திடீரென பள்ளத்தில் சிக்கியது. இதனால் சோளிங்கர் திருத்தணி சாலையில் செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரெயின் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த நிலையில் பேராபத்து நேரிடும் முன்பு பள்ளத்தை முறையாக சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சுழி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு கிடாமுட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நரிக்குடி அடுத்த கொட்டக்காட்சியேந்தல் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சீராங்கண்ணி அம்மன், ஸ்ரீ ராக்காட்சி அம்மன், ஸ்ரீ கருப்பணசாமி கோயில் வைகாசி பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு கிடாமுட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதியுடன் நடைபெற்ற இந்த கிடாமுட்டு போட்டியை திருச்சுழி டிஎஸ்பி ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். கிடாமுட்டு போட்டியின் விதிமுறையாக 70 முட்டுகளுக்கு பிறகும் அசராமல் களத்தில் நின்ற கிடாய்கள் போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற கிடாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டி களத்தில் 30க்கும் மேற்பட்ட கிடாய் ஜோடிகள் கலந்து கொண்டு ஆக்ரோஷத்துடன் மோதிக்கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த போட்டிக்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரசுக்கு சொந்தமான முந்திரி காட்டில் மரத்தில் கட்டியபடி தொங்கிய புடவை மற்றும் மண்டைவோடு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த இருப்பு கிராமத்தில் அரசு வனத்துறைக்கு சொந்தமான முந்திரிக்காடு அமைந்துள்ளது. இங்கு மரத்தில் கட்டிய புடவை ஒன்று தொங்குவதாகவும், அதன் அருகே மண்டைக்கூடு மற்றும் கை கால் எலும்புகள் கிடப்பதாகவும் ஊமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் விரைந்து சென்ற ஊமங்கலம் காவல்துறையினர் மரத்தில் கட்டப்பட்ட புடவை மற்றும் மண்டைவோடு எலும்புகளை சேகரித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் தடயவியல் துறைக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து முதற்கட்ட விசாரணையில் கிழக்கு இருப்பு கிராமத்தை சேர்ந்த முத்துவேல் என்பவரின் மனைவி பவுனாம்பாள் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் ஊமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் முந்திரிக்காட்டில் மண்டைவோடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது காணாமல் போன பவுனம்பாளாக இருக்கக்கூடும் எனவும், மரத்தில் தொங்கிய புடவை அவரது புடவை போல் இருப்பதாகவும் தடயவியல் துறை பரிசோதனை முடிவுக்கு வந்த பின்பே யார் என தெரியவரும் என காவல்துறையினர் கூறினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.